भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मूकं करोति वाचालं अंगुं लङ्घयते गिरिं यत्कृपा तं वन्दे श्रीगुरुं दीनतारिणं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो पङ्कजनाभाय नमो पङ्कजमालिने नमो पङ्कजनाभाय नमस्ते पङ्कजाङ्घ्रिये। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। रामचिन्तामणि कृष्ण चैतन्यरसविग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नाम नामिने कृतये ध्यायतो विष्णुं त्रेतायां यजतो मखये द्वापरे परिचर्यायां कलितत्संकीर्तनम्। பகவத்கீதா உண்மை உருவில் பகவத்கீதா உண்மை உருவில் அத்தியாயம் 1 பதம் 14 எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டீங்களா? तथा श्वेतैर्हयैर्युक्ते महती श्यान्दने शितो माधव पाण्डवश्चैव दिव्यशंको प्रदाद्मतु पढ़िए। हाँ। तथा श्वेतैर्हयैर्युक्ते महाती श्यान्दने शितो माधव पाण्डवश्चैव दिव्यशंको प्रदाद्मतु। बोलेंगे। तथा श्वेतै வெண்மையான அயை குதிரைகள் யுக்தே மகாதி சிறந்த சந்தனே ரதத்தில் ஸ்திதோ நிலை பெற்ற மாதவா கிருஷ்ணர் அதிர்ஷ்ட தேவதையின் கணவர் பாண்டவா அர்ஜுனன் பாண்டுவின் மகன் மேலும் தேவ நிச்சயமாக நித்யா தெய்வீக சங்குகளை ரதாத்மது முழுங்கினார்.
ஜெய். நீங்கள் ஒன்றா படிக்கணும், நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், நீங்கள் ஒன்றா சொல்கிறோம். மறுதளத்தில் வெள்ளை குதிரைகள் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தங்களுக்கு தெய்வீக ಸಂಘங்களை ವಳಂಗಿನಾರ್. 14ನೇ ಶ್ಲೋಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. ஜெய். சித்தா பர்போர்ட் படிக்கிறீங்க, நீங்கள் படிங்க பொருளை, நீங்கள் படிங்க. அவன் நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கிறான். பீஷ்மதேவரால் ஒழிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனரின் கைகளிலிருந்து சங்குகள் திவ்யமானவை என வர்ணிக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் எதிர் தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமில்லை என்பதை தெய்வீக சங்குகளின் முழக்கம் சுட்டிக்காட்டுகிறது. ஐசித்து பாண்டு உத்ராயணம் ஏஷம் பகோக ஜனார்த்தனா. பாண்டவர்களைப் போன்று பகவான் கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொள்பவர்களுக்கு வெற்றி. பகவான் எங்கிருந்தாலும் அங்கே அதிர்ஷ்ட தேவதையும் லக்ஷ்மி உள்ளார். ஏனெனில் லக்ஷ்மி தன் நாயகனை விட்டு என்றும் பிரிந்து வாழ்வதில்லை. எனவே பகவான் கிருஷ்ணரின் திவ்ய சங்கொலியின் முழக்கம் வெற்றியும் செல்வமும் அர்ஜுனனுக்காக காத்து கொண்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் இவ்விரு நண்பர்களும் அமர்ந்திருந்த ரதம் அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்டதாகும். மூவுலகில் எங்கு சென்றாலும் எல்லா திக்குகளையும் வெல்லக்கூடியதான ஆற்றலை அந்த ரதம் பெற்றிருந்தது. 15 பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரா. பஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரः. ரிசைட் பண்ணுங்க, ஸ்லோகாஸ் படிங்க. நீ ஓதி மாதாஜி. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः சங்கம் பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரः. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் விருகோதரः பீமகர்மா விருகோதரः. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரः. வேர்ட் பை வேர்ட் படிக்கிறீங்களா? நீங்கள் ஸ்லோகா படிக்கிறீங்களா? படிங்க. பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. ரிஷிகேஷா பக்தர்களின் குணங்களை வழிநடக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. தேவதத்தம்
சங்கு தனஞ்சய தனஞ்சயா தனஞ்சயன் செல்வத்தை வெல்பவனான அர்ஜுனன் அர்ஜுனன் பௌண்ட்ரம் பௌண்ட்ரம் எனும் சங்கு எனும் சங்கு ரத்மோ ரத்மோ முழங்கினார்கள் மகாசங்கம் மகாசங்கம் அச்சமுற்றும் சங்கு பீமகர்மா பீமகர்மா தீர தீர செயல்களை செய்பவனான ருகத்ர ருகோதரஹா ருகோத்ர ருகோதரஹா தீனகாரன் பீமன் மொழிபெயர்ப்பு வரும்போது ராஜ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதா ஜெய். பகவான் பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்னும் தனது சங்கை வழங்கினார். பாஞ்சஜன்யம் என்ற சங்கை வழங்கினார். அர்ஜுனன் அர்ஜுன் தேவதத்தம் என்ற சங்கையும் என்னும் சங்கையும் பெருந்தீனக்காரன் வீர தீர சங்குகளையும் வீர தீர சாகங்களையும் புரிபவனுமான சாகசங்களை புரிபவனான பீமன் பௌண்ட்ரம் என்னும் அச்சமூட்டும் சங்கையும் வழங்கினார். மூன்றம் என்ற பட்சம் சங்கை மொழியினர். பொருளுரை வழங்குவோர் ஆ, ராஜபக்தி நீ ஓதி மத்தது ஸ்ரீ பாரத் பர்போட் ಪ್ರಭು ಭಾವಾರ್ಥ ಭಾವಾರ್ಥ 115 ಭಾವಾರ್ಥ. ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಕೃಷ್ಣನನ್ನು ಋಷಿಕೇಶ ಎಂದು ಕರೆದಿದೆ, ಏಕೆಂದರೆ ಅವನು ಎಲ್ಲ ಇಂದ್ರಿಯಗಳ ಒಡೆಯ. ಜೀವಿಗಳೆಲ್ಲ ಅವನ ಅವಿಭಾಜ್ಯ ಅಂಶಗಳು. ಆದ್ದರಿಂದ ಜೀವಿಗಳ ಇಂದ್ರಿಯಗಳು ಕೂಡ ಅವನ ಇಂದ್ರಿಯಗಳ ಅವಿಭಾಜ್ಯ ಅಂಗ. ನಿರಾಕಾರವಾದಿಗಳು ಜೀವಿಗಳಿಗೆ ಇಂದ್ರಿಯಗಳಿವೆ ಎನ್ನುವುದಕ್ಕೆ ವಿವರಣೆ ಕೊಡಲಾಗದು. ಆದುದರಿಂದ ಅವರು ಎಲ್ಲ ಜೀವಿಗಳಲ್ಲೂ ಇಂದ್ರಿಯರಹಿತರು ಅಥವಾ ನಿರಾಕಾರ ಎಂದು ವರ್ಣಿಸಲು ಕಾರಣರಾಗಿರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲ ಜೀವಿಗಳ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆಲೆಸಿರುವ ಭಗವಂತನು ಅವರ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನು ನಿರ್ದೇಶಿಸುತ್ತಾನೆ, ಆದರೆ ಆಯಾ ಜೀವಿಯು ಶರಣಾಗತನಾಗಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿರ್ದೇಶಿಸುತ್ತಾನೆ ಮತ್ತು ಶುದ್ಧ ಭಕ್ತರ ವಿಷಯದಲ್ಲಿ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನು ನೇರವಾಗಿ ನಿಯಂತ್ರಿಸುತ್ತಾನೆ. ಈ ಕುರುಕ್ಷೇತ್ರದ ರಣಭೂಮಿಯಲ್ಲಿ ಭಗವಂತನು ನೇರವಾಗಿ ಅರ್ಜುನನ ಅಲೌಕಿಕ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನು ನಿಯಂತ್ರಿಸುತ್ತಾನೆ. ಇದರಿಂದಲೇ ಅವನಿಗೆ ಋಷಿಕೇಶ ಎನ್ನುವ ನಿರ್ದಿಷ್ಟ ನಾಮ. ಭಗವಂತನಿಗೆ ಅವನ ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ಬೇರೆ ಬೇರೆ ಹೆಸರುಗಳು ಇವೆ. ಉದಾಹರಣೆಗೆ, ಅವನು ಮಧು ಎಂಬ ರಾಕ್ಷಸನನ್ನು ಕೊಂದ, ಆದುದರಿಂದ ಆತನ ಹೆಸರು ಮಧುಸೂದನ. ಅವನು ಗೋವುಗಳಿಗೂ ಇಂದ್ರಿಯಗಳಿಗೂ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ, ಆದುದರಿಂದ ಗೋವಿಂದ. ವಸುದೇವನ ಮಗನಾಗಿ ಅವತರಿಸಿದ್ದರಿಂದ ವಾಸುದೇವ. ದೇವಕಿಯನ್ನು ತಾಯಿಯಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿದ, ಆದುದರಿಂದ ದೇವಕಿ ನಂದನ. ತನ್ನ ಬಾಲಲೀಲೆಗಳನ್ನು ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಯಶೋದೆಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಕಾರಣ ಯಶೋದಾನಂದನ. ತನ್ನ ಗೆಳೆಯ ಅರ್ಜುನನ ಸಾರಥಿಯಾದರೆಂದು ಪಾರ್ಥಸಾರಥಿ. ಕುರುಕ್ಷೇತ್ರ ರಣರಂಗದಲ್ಲಿ ಅರ್ಜುನನಿಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡಿರುವುದರಿಂದ ಋಷಿಕೇಶ. ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅರ್ಜುನನನ್ನು ಧನಂಜಯ ಎಂದು ಕರೆಯಲಾಗಿದೆ, ಏಕೆಂದರೆ ಅವನ ಅಣ್ಣನು ಕೈಗೊಂಡ ಹಲವು ಯಾಗಗಳಿಗೆ ಧನವು ಅಗತ್ಯವಾದಾಗ ಅದನ್ನು ಪಡೆಯಲು ಅವನು ನೆರವಾದ. ಭೀಮನಿಗೆ ದುರ್ಗೋಧರನೆಂದು ಹೆಸರು, ಏಕೆಂದರೆ ರಾಕ್ಷಸ ವಿಳಂಬನನ್ನು ಕೊಲ್ಲುವಂತಹ ಅಸಾಧಾರಣ ಸಾಹಸಗಳನ್ನು ಮಾಡಿದಂತೆಯೇ ಅವನು ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುತ್ತಿದ್ದ. ಭಗವಂತನಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಪಾಂಡವ ಸೈನ್ಯದ ನಾಯಕರು ಊರಿದ ಶಂಖಗಳ ನಾದವು ಯೋಧರಿಗೆ ಹುರುಪನ್ನುಂಟು ಮಾಡಿತು. ಅವರ ಎದುರು ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇಂತಹ ಪುಣ್ಯವಿರಲಿಲ್ಲ. ಪರಮ ನಿಯಾಮಕನಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನು ಅಲ್ಲಿರಲಿಲ್ಲ, ಭಾಗ್ಯಲಕ್ಷ್ಮಿಯೂ ಇರಲಿಲ್ಲ. ಆದುದರಿಂದ ಅವರ ಸೋಲು ಆಗಲೇ ನಿಶ್ಚಯವಾದಂತಿತ್ತು. ಶಂಖಗಳ ನಾದವು ಘೋಷಿಸಿದ್ದು ಈ ಸಂದೇಶವನ್ನೇ. 16 to 18 ಪದಂ 16 18 ಅನಂತ ವಿಜಯಂ ರಾಜ ಕುಂತಿ ಪುತ್ರೋ ಯುಧಿಷ್ಠರಃ ನಕುಲಃ ಸಹದೇವಶ್ಚ ಸುಗೋಸಾ ಮಣಿಪುಷ್ಪಕೋ ಕಶ್ಯಶ್ಚ ಪರಮೇಶ್ವರಃ ಶಿಖಂಡಿ ಚ ಮಹಾರಥಃ ದೃಷ್ಟದ್ಯುಮ್ನೋ ವಿರಾಟಶ್ಚ ಸತ್ಯಕಿಶ್ಚ ಪರಾಜಿತಃ
ಸಾತ್ಯಕಿಶ್ಚ ಪಾರಿಜಾತಃ ಸಾತ್ಯಶ್ಚ ಪರಾಜಿತಃ ದ್ರುಪದೋ ದ್ರೌಪದೇಯಶ್ಚ ಸರ್ವಸ್ಸ ಪೃಥ್ವೀಪತೆ ಸರ್ವಶಃ ಪೃಥಿವೀಪತೆ ಸೌಭದ್ರಶ್ಚ ಮಹಾಬಾಹೋ ಸೌಭದ್ರಶ್ಚ ಮಹಾಬಾಹೋ ಶಂಕಾನ್ ದದ್ಮು ಪೃಥಕ್ ಪೃಥಕ್. ಶಂಖಾನ್ ದದ್ಮು ಪೃಥಕ್ ಪೃಥಕ್. ಶ್ಲೋಕ ರಿಸೈಟ್ ಮಾಡಿ. ಅನಂತವಿಜಯಂ ರಾಜಾ ಅನಂತ ವಿಜಯಂ ರಾಜ ಪುತ್ರೋ ಯುಧಿಷ್ಠಿರಃ ಕುಂತಿ ಪುತ್ರೋ ಯುಧಿಷ್ಠಿರಃ ನಕುಲಃ ನಕುಲಃ ಸಹದೇವಶ್ಚ ಸಹದೇವಶ್ಚ ಸುಘೋಷ ಮಣಿಪುಷ್ಪಕ ಸುಘೋಷ ಮಣಿಪುಷ್ಪಕ ಕಾಶ್ಯಶ್ಚ ಪರಮೇಶ್ ಕಾಶ್ಯಶ್ಚ ಪರಮೇಶ್ವರಃ ಶಿಖಂಡಿ ಚ ಮಹಾರಥಃ ಶಿಖಂಡಿ ಚ ಮಹಾರಥಃ ದೃಷ್ಟದುಮ್ನೋ ವಿರಾಟಶ್ಚ ದೃಷ್ಟದ್ಯುಮ್ನೋ ವಿರಾಟಶ್ಚ ಸಾತ್ಯಕಿಶ್ಚ ಪರಾಜಿತಃ ಸಾತ್ಯಕಿಶ್ಚ ಪರಾಜಿತಃ ದ್ರುಪದೋ ದ್ರೌಪದೇಯಶ್ಚ ದ್ರುಪದೋ ದ್ರೌಪದೇಯಶ್ಚ ಸರ್ವಶಃ ಪೃಥ್ವೀಪತೆ ಸರ್ವಸಃ ಪೃಥ್ವೀಪತೆ ಸೌಭದ್ರಶ್ಚ ಮಹಾಬಾಹೋ ಸೌಭದ್ರಶ್ಚ ಮಹಾಬಾಹೋ ಶಂಖಾನ್ ದದ್ಮು ಪೃಥಕ್ ಪೃಥಕ್ ಶಂಕಾನ್ ದದ್ಮು ಪೃಥಕ್ ಪೃಥಕ್. ವರ್ಡ್ ಬೈ ವರ್ಡ್, ವರ್ಡ್ ಬೈ ವರ್ಡ್ ಪಡಿಂಗ. ನೀವು ಓದಿ ಮತ್ತೆ ಎಷ್ಟು ಓದಿರಿ? ಅನಂತ ವಿಜಯಂ ಅನಂತ ವಿಜಯವೆಂಬ ಶಂಕುವನ್ನು ರಾಜನಾದ ಕುಂತಿಪುತ್ರ ಕುಂತಿಯ ಮಗನಾದ ಯುಧಿಷ್ಠರನು ನಕುಲನು ಸಹದೇವನು ಚ ಮತ್ತು ಸುಘೋಷ ಮಣಿಪುಷ್ಪಕೋ ಸುಘೋಷ ಮತ್ತು ಮಣಿಪುಷ್ಪಕ ಅಂತ ಶಂಕುಗಳನ್ನು ಕಾಶ್ಯ ಕಿಂಗ್ ಕಾಶ್ಯ ರಾಜನು ಚ ಮತ್ತು ಪರಮೇಶ್ವರಃ ಮಹಾಬಿಲ್ಲುಗಾರನಾದ ಶಿಖಂಡಿಯು ಚ ಕೂಡ ಮಹಾರಥಃ ಸಹಸ್ರಷ್ಟು ಸೈನಿಕರ ವಿರುದ್ಧ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಹೋರಾಡಬಲ್ಲ ದೃಷ್ಟದ್ಯುಮ್ನನು ದ್ರುಪದ ಪುತ್ರ ದ್ರುಪದ ಮಗ ವಿರಾಟನು ಪಾಂಡವರು ಅಜ್ಞಾತವಾಸದಲ್ಲಿ ಸಹ ಸತ್ಯಕಿಯು ಯೂಧನ ಮತ್ತು ಅಪರಾಜಿತ ಎಂದೂ ಸೋಲದ ದ್ರುಪದಃ ಪಾಂಚಾಲ ರಾಜನಾದ ದ್ರುಪದನು ದ್ರೌಪದಿಯ ಪುತ್ರರು ಚ ಕೂಡ ಸರ್ವಶಃ ಎಲ್ಲರೂ ಪೃಥ್ವೀಪತೆ ರಾಜನೇ ಸೌಭದ್ರಃ ಸುಭದ್ರೆಯ ಮಗನಾದ ಅಭಿಮನ್ಯು ಚ ಕೂಡ ಮಹಾಬಾಹು ಮಹಾಬಲಶಾಲಿಯಾದ ಶಂಖಗಳನ್ನು ದದ್ಮು ನುಡಿದರು
ಪೃಥಕ್ ಪೃಥಕ್ ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ. ಮಣಿಗಳು ಅನುವಾದ ಭಾವಾರ್ಥ ಕೊಟ್ಟವರು ಅಭಯ ಚರಣಾರವಿಂದ ಭಕ್ತಿವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಕಿ. குந்தியின் புதல்வரான மன்னன் குந்தியின் புதல்வரான மன்னர் மன்னர் சொல்லுமா குந்தியின் புதல்வரான மன்னர் குந்தி புதல்வரான மன்னர் யுதிஷ்டர் அனந்த விஜயம் என்னும் யுதிஷ்டர அனந்த விஜயம் சங்கையும் சங்கையும் நகுலனும் நகுலனும் சகாதேவனும் சகாதேவனும் சுகோஷனும் சுகோஷனும் மணிபுஷ்பகம் மணிபுஷ்பகம் என்னும் சங்குகளையும் முழங்கினர். சங்குகளையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான பெரும் வில்லாளியான காசிராஜன் காசிராஜன் பெரும் வீரரான பெரும் வீரரான சிகண்டி சிகண்டி திருதராஷ்டிரமான் திருஷ்டத்யும்னா திருஷ்டத்யும்னன் திருஷ்டத்யும்னா திருஷ்டத்யும்னன் திருஷ்டத்யும்னா விராடன் விராடன் வெல்ல இயலாத வெல்ல இயலாத சாத்தியகி சாத்தியகி துருபதன் துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரரான மற்றும் மகாவீரர்களான சுபத்திரையின் மகனை போற்ற சுபத்ரையின் மகனை பலரும் பலரும் தத்தமது சங்குகளையும் முழங்கினார்கள் மன்னரே. சங்குகளையும் முழங்கினார்கள் மன்னரே. மன்னரே. ಭಾವಾರ್ಥ ಈಗ ಹಾಂ ಓದ್ತೀರಾ ಓದಿ. ಜನರಿಂದ ಅವನಿಗೆ ತಿಳಿಸಿದ ಆ ಮಹಾಸಮರದಲ್ಲಿ ಲೀನಮಯವಾಗುತ್ತದೆ ಎಂದು ಆಗಲೇ ಸ್ಪಷ್ಟವಾದ ಸೂಚನೆಗಳು ಇದ್ದವು. ಪಿತಾಮಹ ಭೀಷ್ಮನಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಅಭಿಮನ್ಯು ಮತ್ತಿತರ ಮೊಮ್ಮಕ್ಕಳವರೆಗೆ ಎಲ್ಲರೂ ಮತ್ತು ಜಗತ್ತಿನ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳ ದೊರೆಗಳು ಅಲ್ಲಿದ್ದರು. ಎಲ್ಲರ ಸಾವು ಸುಖವಾಗಿತ್ತು. ಈ ಭೀಕರ ವಿಪತ್ತಿಗೆ ರಾಜ ಧೃತರಾಷ್ಟ್ರನೇ ಕಾರಣ, ಏಕೆಂದರೆ ಅವನು ತನ್ನ ಮಕ್ಕಳು ಅನುಸರಿಸಿದ ನೀತಿಗೆ ಬೆಂಬಲ ನೀಡಿದ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯ ಚಕ್ಷುರುನ್ಮಿಳಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀಚೈತನ್ಯಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೇ ಸ್ವಯಂ ರೂಪ ಕದಾ ಮಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ. ವಂದೇಹಂ ಶ್ರೀಗುರು ಶ್ರೀಯುತಪದಕಮಲಂ ಶ್ರೀಗುರು ಶ್ರೀಗುರುನ್ ವೈಷ್ಣವಾಂಶ ಶ್ರೀರೂಪಂ ಸಾಗ್ರಜಾತಂ ಸಹಗಣ ರಘುನಾಥಾನ್ವಿತಂ ತಂ ಸಜೀವಂ ಸಾದ್ವೈತಂ ಸಾವಧೂತಂ ಪರಿಜನಸಹಿತಂ ಕೃಷ್ಣಚೈತನ್ಯದೇವಂ ಶ್ರೀರಾಧಾಕೃಷ್ಣಪಾದಾನ್ ಲಲಿತಾ ಶ್ರೀವಿಶಾಖಾನ್ವಿತಂ ಸ. ಹೇ ಕೃಷ್ಣ ಕರುಣಾ ಸಿಂಧು ದೀನಬಂಧು ಜಗತ್ಪತೆ ಗೋಪೇಶ ಗೋಪಿಕಾ ಕಾಂತ ರಾಧಾ ಕಾಂತ ನಮೋಸ್ತುತೆ. ಸಪ್ತ ಕಾಂಚನ ಗೌರಾಂಗೀ ರಾಧೆ ವೃಂದಾವನೇಶ್ವರಿ ವೃಷಭಾನುಸುತೆ ದೇವಿ ಪ್ರಣಮಾಮಿ ಹರಿಪ್ರಿಯೇ. ವಾಂಛಾಕಲ್ಪತರುಭ್ಯಶ್ಚ ಕೃಪಾ ಸಿಂಧುಭ್ಯ ಏವ ಚ ಪತಿತಾನಾಂ ಪಾವನೇಭ್ಯೋ ವೈಷ್ಣವೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸ
श्रीनिवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ நம்ம லாஸ்ட் வகுப்பில் என்ன பார்த்தோன்னா பாண்டவரோட அந்த படைப்பு எப்படி இருந்தது, கௌரவரோட படைப்பு எப்படி இருந்தது, எந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து அவங்க வந்து படைப்பை வந்து உருவாக்குனாங்க. அதாவது சேனாதிபதி யார் கௌரவர்களுக்கு, பாண்டவரோட சேனாதிபதி யார், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் பாண்டவரோட சேனாதிபதி வந்து திருஷ்டத்யும்னா, துருபத மகாராஜோட புதல்வன். அப்புறம் பாண்டவரோட படைப்பு எப்படி எந்த உருவத்தில் இருந்ததுன்னா அது வந்து கருடா ஃபார்மில் இருந்தது. ஸோ கருடா எப்படி இருப்பாரோ அந்த ஒரு உருவத்தில் பாண்டவரோட இது இருந்தது. கௌரவரோட இது வந்து கருடா ஃபார்மில் இருந்தது. அவங்களது வந்து பாண்டவர் வந்து இன்னொரு ஃபார்ம் கதா ஃபார்மில் இருந்தது. ஸோ இந்த ஃபார்மில் அவங்க படைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா எதிராளிங்க வந்து எப்படி வந்து பிரவேசமாவாங்க, எப்படி என்ட்ராவாங்க, அவங்கள வந்து எப்படி நம்மளை வந்து வதம் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் அந்தந்த சேனாதிபதியோட ஐடியா வாங்கிட்டு அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட இன்டெலிஜென்ஸு, அவங்களோட பிரில்லியன்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஆளுங்களை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ பாண்டவரோட முன்னாடி சைடில் வந்து பீமர் இருக்கார், நடுவில் வந்து தர்மர் இருக்கார். அதே மாதிரி கௌரவர் சைடில் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பீஷ்மர் நிற்க வச்சுருக்காரு. அதனால தான் லாஸ்ட் வகுப்பில் நான் சொன்னேன், அந்த பீஷ்மரோட ஒரே தைரியத்தினால தான் துரியோதனர் என்ன பண்ணுறாரு, நான் எப்படியாவது ஜெயிக்கிறேன், பாண்டவர்களை வந்து நான் வதம் பண்ண போகிறேன்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு, ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஏன்னா பீஷ்மர் வந்து போர்க்காலத்தில் வந்து அந்த வார்ஃபீல்டில் நின்னாவே எல்லாருக்கும் பயம் வந்துடும். அந்த போர் பகுதியில் நின்னாலே எல்லாருக்குமே பயம் வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான ஒரு மகாரதர் யார், பீஷ்மர். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போது இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஒரு நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது அந்த காலத்தில். இந்த காலத்தை மாதிரி எப்படி போர்னா அவன் தூங்குற டைம்லையோ இல்லை அவன் எங்கேயாவது வெளியே போயிட்டு இருக்கும்போது இல்லை பின்னாடி வந்து அடிக்கிறதோ பின்னாடி வந்து வதம் பண்ணுறதோ இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க கலியுகத்தில், இந்த நவீன காலத்தில். ஆனால் அப்போது போர் பண்ணுறதுக்கு கூட ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு நார்ம்ஸ் இருந்தது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. அந்த நியமங்களை வச்சு தான் எல்லாமே வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. சும்மா எல்லாம் போய் எல்லாரையும் போய் அடிக்க முடியாது. சும்மா எல்லாம் போய் எல்லாரும் ஒருத்தரை வந்து 10 பேர் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறது, அவனை போய் அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அப்போது தாக்குறதெல்லாம் கிடையாது. அப்போது என்னென்னா எல்லாத்துக்குமே அந்த போருன்னா அந்த போருக்கு அதை தேவைப்பட்ட ஒரு தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகளை வந்து எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஒரு பகுதிக்கும் ஒரு இது இருக்கும், ஃப்ளாக் இருக்கும். அந்த ஃப்ளாக் பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்மிக்கு சேர்ந்தவர், இந்த மாதிரி இவங்க ஒரு நாட்டுக்கு சேர்ந்தவர்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணி தான் அவங்க வரணும், அந்த கொடியை ஏற்றிக்கிட்டு தான் அவங்க வரணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்கள் வராங்கன்னு சொல்லி தெரியும். யாருமே வந்து பின்னாடி வந்து அடிக்கிறதோ பின்னாடி வந்து கொள்றதோ அந்த மாதிரி ஒரு இதே இருக்காது. அப்போல்லாம் நேருக்கு நேராக வந்து சொல்லுவாங்க இல்லையா, நேருக்கு நேராக மோதுங்களா பார்க்கலான்னு சொல்லி அந்த மாதிரி நேருக்கு நேராக மோதிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்திரியனோட ஒரு கடமைகள் என்னென்னா, யார் ஒருத்தர் வந்து சரணடைஞ்சிட்டா என்னால் முடியாது, நீங்கள் எப்படி சொன்னால் நான் அப்படி கேட்குறேன்ற மாதிரி சரணடைஞ்சிட்டா அவனை வந்து கொலை பண்ணக்கூடாது, அவனை வந்து வதம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆன பிறகு அந்த சத்திரியனோட இது எப்படின்னா, ஒருத்தருக்கு அவங்க சத்ருவானா கூட அவங்க படைக்கு போவாங்க, அவங்க படைக்கு வருவாங்க, 2 பேர் உட்காந்து நல்ல பெரிய ஃபீஸ்டே சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு தடவை ஏதாவது சண்டை ஆயிடுச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட பேசுறதில்ல, வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு ஜென்ம விரோதின்வாங்க. அந்த ஜென்மத்திலே அவங்க அந்த பிறப்பு இருக்கிறவருக்கும் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க.
அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இப்போ. ஸோ இங்கே இப்போ நம்ம படித்த ஸ்லோகத்தில் என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல, கிருஷ்ணர் எந்த பகுதியில் இருக்காரோ அந்த பகுதியில் வந்து எப்பவும் வந்து செல்வம் இருக்கும், அதுக்கப்புறம் விஜயம் இருக்கும், ஜெயம் இருக்கும். அப்போது இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம்னா, சங்கை எடுத்து எல்லாருமே ப்ளோ பண்ணுவாங்க. அந்த சங்கை வழங்கும் போது என்ன ஆச்சுன்னா, கௌரவர் வழங்கும் போது யாருக்குமே எந்த விதமான பயத்தை வந்து உண்டாக்கலை. ஆனால் பாண்டவர்கள் அந்த சங்கை வழங்கும் போது எல்லாருக்குமே பயம் உண்டாக்குது. அதுக்கப்புறம் அவங்க பாண்டவரோட படைப்பில் எல்லா சிப்பாயிங்களுக்கு எல்லாமே ஒரு உற்சாகம் வருது, ஒரு தைரியம் வருது. நான் லாஸ்ட் வகுப்பில் சொன்னேன், எங்கே ஒரு நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அங்கே வந்து அன்பு இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல யாருமே பயப்பட்டு வந்து போர் பண்ணுறதில்ல. ஏன்னா கிருஷ்ணர் இருக்கிற சைடில் வந்து யாருக்குமே பயம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும், இங்கே தான் நிற்கணும், இவங்க தான் கான்ச் ப்ளோ பண்ணணும். ஆக்சுவலாக கான்ச் ப்ளோ பண்ணுறது வந்து ஒரு சேனாதிபதி தான் அதை கான்ச்சை ப்ளோ பண்ணணும், அதாவது சங்கை வந்து ப்ளோ பண்ணணும். அதான் சிஸ்டம், அதான் எட்டிக்வேட். அதனால தான் கௌரவர் சைடில் என்ன பண்ணார், பீஷ்மர் தான் சேனாதிபதி, பீஷ்மர் வந்து கான்ச் ப்ளோ பண்ணார், அந்த சங்கை ஊதுனார். ஆனால் இதே பாண்டவர் சைடில் சேனாதிபதி யாருன்னா திருஷ்டத்யும்னா யார், அந்த துருபத மகாராஜோட புதல்வன். அந்த துருபத மகாராஜோட புதல்வன் வந்து கான்ச் ப்ளோ பண்ண ஆக்சுவலாக. ஆனால் என்ன பண்ணார், கிருஷ்ணரே எடுத்து ப்ளோ பண்ணிட்டாரு, பீஷ்மரே பண்ணிட்டாரு. அதனால நான் ப்ளோ பண்ண எங்கள் சைட்லேருந்து சொல்லி, எங்கள் பகுதியிலேருந்து நான் ப்ளோ பண்ண சொல்லி அவர் ப்ளோ பண்ணிட்டார். அவர் ப்ளோ பண்ண உடனே திருஷ்டத்யும்னா கேள்வி கேட்கல. என்னான்னு கேள்வி கேட்கல, நீங்கள் சங்கை ப்ளோ பண்ணீங்க, நீங்கள் கான்ச்சை ப்ளோ பண்ணீங்க, நான் தானே சேனாதிபதின்னு சொல்லி எதுவுமே அங்கே வந்து கிருஷ்ணரை வந்து கேள்வி கேட்கல. அவங்க ஏன் கேள்வி கேட்கலன்னா, அங்கே எதுவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா அன்போட தான் எல்லாருமே அவங்கள வணங்குறாங்க. அன்பு, பாசம், பகவான்ன்ற ஒரு மரியாதை, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, யாருக்குமே வந்து அந்த இது கிடையாது, நான் இப்படி தான் இருக்கணும், நான் அப்படி தான் இருக்கணுன்ற ஒரு சட்டம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஆனால் துரியோதன சைடு வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, துரியோதனர் அந்த மாதிரி வச்சுருக்காரு. அவனோட பயத்துக்கே எல்லாருமே ஆடி அசைந்து போயிடுவாங்க. ஆனால் யாருக்குமே போர் பண்ணுற விருப்பமே இல்லை. எந்த சைடில், கௌரவர் சைடில் விருப்பமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எப்பவும் இந்த போரில் வந்து நாம் தான் வதமாக போகிறோம், நம்ம தான் தோல்வி அடைய போகிறோன்றது நல்லா தெரியும். ஏன் தோல்வி அடைய போகிறோன்றது நல்லா தெரியும் எல்லா சேனாதிபதிகளுக்கும், எல்லா படைப்புக்கும். அங்கே கிருஷ்ணர் இல்லை, பகவான் இல்லை. அந்த பகவான் இல்லாதனால என்ன செய்கிறாங்க, எல்லாருமே எங்களுக்கு தோல்வி வந்து உறுதி சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எந்த சைடில், எந்த பகுதியில், கௌரவர் சைடில், துரியோதனர் சைடில். ஆனால் பாண்டவர் சைடில் அவங்களுக்கு எதுவுமே எதை பற்றியும் அவங்களுக்கு கவலவே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் முன்னாடி இருக்கிறதுனால எதுவும் கவலை இல்லை. இந்த கான்ச்சை வந்து எதுக்கு தொடங்குறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம போரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், போர் வந்து பிராரம்பம் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு சூச்சனை. ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஸ்கூல் பெல் அடிக்கிறோம் இல்லையா, ஸ்கூல் பெல் அடிக்கிறோம், ஆஃபீஸில் பெல் அடிக்கிறோம். எதுக்காக அடிக்கிறோம், டைம் நீங்கள் வர டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வேலை வந்து தொடங்கணும்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன், ஒரு அலாரம் மாதிரி. அதுக்கு தான் ஒரு கான்ச் ப்ளோ பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எதுக்காக ஷாங்கு ப்ளோ பண்ணுறாங்கன்றது. இந்த கோயிலெல்லாம் நம்ம கான்ச் ப்ளோ பண்ணுறதா. இப்போ நம்ம இஸ்கான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டால் அந்த திரையை வந்து திறக்கிறதுக்கு முன்னாடியே கான்ச்சை ப்ளோ பண்ணுவாங்க. எதுக்கு ப்ளோ பண்ணுறாங்கன்னா, இப்போ நிகழ்ச்சி தொடங்க போகுது ஒன்று, ரெண்டாவது எந்த விதமான அமங்கலகரமான ஒரு அங்கே சக்தி இருந்தால் கூட அது வந்து என்னாகும், வெளியே போயிடும். அதனால தான் அந்த கான்ச் ப்ளோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட நீங்கள் கான்ச் ப்ளோ பண்ணால் நல்லது. எல்லார் வீட்லேயும் கான்ச் ப்ளோ பண்ணால், சங்கை ப்ளோ பண்ணால், சங்கை வந்து ஊதுனா வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஏதாவது இருந்தால், இல்லை யாராவது மாயா மட்டும் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா, பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதெல்லாமே யாராவது செஞ்சுருந்தா கூட அது எதுவுமே இல்லாமல் போயிடும். துளசி மகாராணி, அப்புறம் சங்கு, இதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் கங்கா வாட்டரு, அதனால தான் நாங்கள் கங்கா வாட்டர் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கங்கா வாட்டர் வீட்டில் வச்சுருப்பாங்க. யாராவது வயசானவங்க இருப்பாங்க, உடல் விடுற சமயம் இருக்காங்க, உடல் விடுற சமயத்தில் அவங்க வாயில் கொஞ்சம் கங்கா தண்ணி ஊற்றினா அவங்களுக்கு மோட்சம் கிடச்சிடும். ஏன்னா கங்காக்கும் பகவானுக்கும் எதுவும் வேறுபாடு கிடையாது. கங்கா, கிருஷ்ணரோட பாத தூளி தான் கங்கா, கங்காவோட எம்பாடிமெண்ட். கங்கா இஸ் ஃபில்டு வித் ஃபுல் ஆஃப் லோட்டஸ் டஸ்ட் ஆஃப் கிருஷ்ணா. அதனால் எல்லாருமே கங்காஜலம் வச்சுக்குவாங்க வீட்டில். வச்சுக்கலாம், எந்த பவித்திரமான நதி தான் நம்ம வச்சுக்கலாம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, இது எல்லாமே வச்சுக்கலாம்.
அப்புறம் வந்து துளசி, அவங்க வாயில் கொஞ்சம் துளசி இலையை கொஞ்சம் போடணும், துளசி தண்ணியை கொஞ்சம் எடுத்து ஊற்றலாம், பகவான் நாமத்தை வந்து சொல்லலாம். அவங்க அந்த உடல் விடுற டைமில் கீதையை படிக்கலாம், 8வது அத்தியாயம் படிக்கலாம், 2வது அத்தியாயம் 3rd சாப்டர் கர்ம யோகா படிக்கலாம், 2வது அத்தியாயம் படிக்கலாம், கீதா சாராம்சம் இதெல்லாம் நம்ம படிக்கணும். அதனால தான் பகவத்கீதை புக்கை கம்பல்சரி எல்லோரும் வாங்கி வச்சு படிக்கணும்னு சொல்லி சொல்கிறது. எல்லாருமே கம்பல்சரி படிக்கணும் பகவத்கீதை புக்கு. ஒரு நாள் தவறாமல் புரி ஜெகநாத் டெம்பிளில் வந்து ஒரு மாதாஜி இருந்தார். நான் சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அந்த மாதாஜி வந்து ஒரு நாள் தவறாமல் ஜெகநாதருக்கு முன்னாடி உட்காந்து கீதையை ஃபுல்லாக படிக்கிறாராம். இன்றைக்கும் கூட நீங்கள் ஜெகநாதர் கோயிலுக்கு போனால் அந்த டைம் ஆன உடனே அந்த கீதையை படிக்கிறாங்க. ஏன்னா ஜெகநாதரை விருப்பப்படுறாராம், அதை படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாராம். ஸோ அதனால் இங்கே அந்த சங்கு ஊதுறதுக்கு, இந்த சங்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு எல்லாம் யாருக்கா தெரியுமா? எங்கே கிடைக்கும் தெரியுமா? எங்கே கிடைக்கும் இந்த சங்கு? கடலில் கடலில் எப்படி உருவாக்கும் இது சங்கு? யாருக்கா தெரியுமா? நத்தைன்னு சொல்லுவாங்க. நத்தை இங்கிலீஷில் ஸ்னைல்னு சொல்லுவாங்க. ஏன்னா நத்தை மாதிரி நடக்கிறான்னு திட்டுவாங்க இல்லையா? நத்தை எப்படி நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். நத்தை ஃபாஸ்ட்டாக நடக்காது, ரொம்ப ஸ்லோ, எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ. அது நத்தை என்ன ஆகும், அது அந்த நத்தை உருவாகின உடனே அது வளர அந்த எலும்பு நரம் எல்லாமே வளர அது அப்படியே சங்கு மாதிரி மாறிடும். எப்படின்னா அது வந்து கால்சியம் கார்பனேட்டை வந்து உருவாக்கும். அந்த நத்தையில் அந்த 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 இது இருக்குது, அந்த இயற்கை இருக்குது. கால்சியம் கார்பனேட்டை உருவாக்குற அளவுக்கு அந்த அந்த பகவானுக்கு வந்து அந்த இது கொடுத்துருக்காரு, அந்த சாமர்த்தம் அதுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சக்தி அதுக்கு கொடுத்துருக்காரு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ தான் இருக்கும். அது வளர சங்கு மாதிரி ஆகிடும். ஆனால் நிறைய வகையான சங்குகள் இருக்குது, நிறைய வகையான சங்குகள் இருக்குது. 1-2 இல்லை, நிறைய வகையான சங்கு இருக்குது. ஸோ இந்த சங்கு அப்படி தான் உருவாக்குது, கடலில் தான் நிறைய இது கிடைக்குது. ஸோ இந்த சங்கை வந்து இங்கே ஒருத்தரும் கிருஷ்ணர் ஊதின சங்குக்கு ஒரு பேர் இருக்குது, அர்ஜுனர் ஊதின சங்குக்கு ஒரு பேர் இருக்குது, பீஷ்மர் ஊதின சங்குக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர் வீரர்களோட ஊதின சங்கு, எல்லா சங்குக்கும் ஒரு பேர் இருக்குது. இதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குது, எப்படி வந்ததுன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து கிருஷ்ணனோட சங்கு பேர் என்ன பாருங்கள், கீதையில் பாருங்கள். கிருஷ்ணனோட ரொம்ப ஃபேமஸ் பாஞ்சஜன்யம் ரொம்ப ஃபேமஸ். இது சில பேரெல்லாம் நீங்கள் பார்த்தா நல்லா இந்த ஆன்மீகமான ஈடுபாடு இருக்கிறவங்களாம் இவங்க இந்த பேரே வச்சுக்குவாங்க. பாஞ்சஜன்யம் டெக்ஸ்டைல்ஸ், பாஞ்சஜன்யம் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி லிமிடெட்னு சொல்லி பேரே வச்சுக்குவாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கும் பாஞ்சஜன்யத்துக்கும் வேறுபாடு கிடையாது. இப்போ இந்த பாஞ்சஜன்யம் எப்படி வந்தது யாருக்கா தெரியுமா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி இந்த பாஞ்சஜன்யோட சங்கு வந்ததுன்னா, இந்த பகவான் கிருஷ்ண பலராம் வந்து குருகுலத்துக்கு போகும்போது சாந்திபாணி முனியன் சொல்லி அவரோட குருநாதர், அவர் அங்கே கல்வியெல்லாம் முடித்த பிறகு அப்போது ஒரு எட்டிக்வேட் என்னென்னா, ஒரு சம்பிரதாயம் அப்படின்னா ஒரு நாகரிகத்தை, அந்த குருக்கு வந்து நம்ம ஒரு இது கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? தட்சணை கொடுக்கணும். எந்த குருக்காவது தட்சணை கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் பகவத்கீதை 18வது சாப்டரில் படித்தா கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, ஒரு பிராமணர் வீட்டுக்கு வந்தால், ஒரு வேத பண்டிதர் வீட்டுக்கு வந்தால், அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது சிரவணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தட்சணை கொடுக்கணும். அவங்கள வந்து வெறும் கையில் அனுப்பக்கூடாது எப்பவும். அவ்வளோதான். தட்சணைனா பணமோ கேஷோ டாலரோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டது எது வேணாலும் கொடுக்கலாம். தானியம் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் லக்ஷ்மியும் கொடுக்கலாம். ஏன்னா பிராமணர்கள் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி எதுவும் பேலன்ஸ் எதுவும் இருக்காது. பேங்க் பேலன்ஸ் ஆகட்டும், இல்லை சொந்தமாக சம்பாதிக்கிறதாகட்டும், எதுவுமே அந்த காலத்தில் சொல்கிறேன், இந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் அந்தணர்களெல்லாம் யாருமே சம்பாதிக்க போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. அவங்களோட வேலையே என்னென்னா, அவங்களோட சேவை என்னென்னா கீதையை படிக்கிறது, பாகவதத்தை படிக்கிறது, சாஸ்திரங்களை கடைப்பிடிக்கிறது, பகவானை பற்றி மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது, அப்புறம் இந்த சாஸ்திரங்களை பற்றி மற்றவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறது. இதே தான் அவங்களோட சேவை. அதனால் இந்த குருமாரா இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சந்திப்பாணி முனி வந்து அவங்க குருநாதர். யாரோட குருநாதர்? கிருஷ்ணரோட பலராமோட குருநாதர். இப்போ நீங்கள் உஜ்ஜைன் தெரியுமா? நீங்கள் உஜ்ஜைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே கூட இந்த கும்பமேளா நடக்கும். பிரயாக்ராஜில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அங்கேயும் நடக்கும். அந்த உஜ்ஜைனில் தான் இந்த இது இருக்குது, இந்த குருகுலம் இப்போ கூட இருக்குது. அங்கே போனால் நீங்கள் அங்கே கிருஷ்ண பலராம் 2 பேரும் படித்தாங்க. நீங்கள் 10வது சாப்டர் பாகவதம் இதெல்லாமே இருக்குது. அங்கே 2 பேர் படித்த பிறகு எல்லாம் முடிச்சுட்டாங்க, கல்வியெல்லாம் முடிச்சுட்டாங்க. கல்வியெல்லாம் முடிச்சு குருநாதருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா?
உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் குருநாதரை, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்கும்போது சாந்திபாணி முனி கேட்குறாரு, நீங்கள் யாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சாக்ஷாத் கிருஷ்ண பகவான் தான் எனக்கு தெரியும், உங்ககிட்ட போய் நாங்கள் வாங்க முடியுமா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் இங்கே வந்து படித்ததே எங்களுக்கு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் இது, நாங்கள் ரொம்ப we are very fortunate that I have accepted you as a students, அதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அதிருஷ்டசாலிங்க நாங்கள் சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி குரு பத்னி நின்றுருக்காங்க. குரு பத்னினா குருவோட மனைவி, அவங்கள வந்து குருமான்னு சொல்லுவாங்க இந்தியில், நம்ம சம்ஸ்கிருதத்தில் குரு பத்னின்னு சொல்லுவாங்க. குரு பத்னி வந்து அவங்கள வந்து புருஷனை எழுதிக்கிட்டு என்னங்க எது வேண்டான்னு சொல்கிறீங்க, அவங்க யார், முழுமுத கடவுள் அவங்ககிட்ட ஏதாவது நமக்கு எது கேட்டாலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அவங்க, அதனால் நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாது, எப்படியோ நம்ம பையன் வந்து இதாகிட்டான், உடலை விட்டுட்டு யாரோ அவனை வந்து இது பண்ணி அவன் வேறு கீழ்மட்டமான லோகத்துக்கு போயிட்டான். இந்த குருநாதரோட பையன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் உடல் விட்டுறாங்க, உடல் விட்டு கடலில் போயிடுவாங்க, அவரை எப்படியாவது திருப்பி அழைச்சிட்டு வர சொல்லுங்க சொல்லி யார் சொல்கிறாங்க, குரு பத்னி வந்து குரு மாதா குருஜிக்கு சொல்கிறாங்க, அப்படி போய் சொல்லுங்கள் அவங்களுக்கு, நம்ம பையனாவது மறுபடியும் நம்மக்கிட்ட வரட்டும்னு சொல்லி அந்த ஆசையோடு சொன்னால், எப்படி நாங்கள் சொல்கிறப்போ அவங்களுக்கு போய் கிருஷ்ணபுரம் போய் எப்படி நம்ம சொல்கிறது, அவங்க கடவுள் ஆச்சு, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது எது என்ன இருக்குது, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல எனக்காக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அன்பு தானே, போன பையன் மறுபடியும் வந்தால் கொஞ்சம் நல்லதா, ஒரு சந்தோஷம் தானே அவங்களுக்கு. அப்படி போய் சொன்ன உடனே இவர் சாந்திபாணி பண்ணி சொல்கிறாங்க, பகவானே நான் கேட்டேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, ஏதோ உங்கள் குருமாதா சொல்கிறாங்க, ஏன்னா குருமாதான்னா எல்லாருக்குமே தாய், அந்த குருகுலத்தை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தாயை சமானம் அவங்க. குருமாதா சொல்கிறாங்க, எங்கள் பையனை வந்து நீங்கள் திரும்பி எங்களை அழைச்சின்னு வரதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்க, மறுபடியும் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது அதுக்கு அந்த ஒரு சேவையை நீங்கள் தட்சணையாக கொடுத்தா எங்களுக்கு போதும், கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் சொல்லி நாங்கள் அழைச்சின்னு வரோம் சொல்லி கிருஷ்ண பலராம் 2 பேரும் போகிறாங்க. கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அவருக்கு தெரியாத எது இருக்குது, எல்லாமே தெரியும். பரமாத்மா ரூபத்தில் உபதிருஷ்டா எல்லா இதயத்துலையும் இருக்கார் அவர். இவர் என்ன பண்ணார், நேராக அந்த கடல்கிட்ட போகிறார். எந்த கடலில் அவர் போனாரோ அவரோட பையன் அந்த கடல்கிட்ட போய் போனால் அங்கே பாஞ்சஜன்யான்ற ஒரு ஷங்க் இருக்குது, அந்த ஷங்குக்குள்ளே அந்த ஒரு இவன் இருக்கான், அந்த ஒரு அரக்கன் இருக்கான். சில சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்க, ஷங்குக்குள்ளே இருக்கான்னு சொல்லி சில சாஸ்திரங்களை சொல்கிறாங்க. இன்னும் சில சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்க, அவனோட உருவமே சங்கு மாதிரி இருக்கான், பாஞ்சஜன்யனோட உருவமே சங்கு உருவத்தில் இருக்கான். சரி, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த சங்குக்குள்ளே போய் அவனை வதம் பண்ணி அந்த சங்கை கொண்டு வந்து அந்த பையன் எங்கே இருக்கான்னு பார்க்குறாங்க, குருவோட பையன் எங்கே இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இல்லை. அப்போ இவங்களுக்கு நல்லா கிருஷ்ணருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவர் இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக இவர் எங்கே இருப்பார், நரகலோகத்தில் இருப்பார். நேராக யமராஜர்கிட்ட போகிறார். யமராஜர்கிட்ட போய் அங்கே நின்னா, ஏன்னா கிருஷ்ண பலராமோட உண்மையான ஒரு உருவத்தில் போகல, அவங்க டிஸ்கைஸில் போகிறாங்க. அப்போ போன உடனே அங்கே 2 பேர் அந்த துவாரபாலகர் 2 பேரை வந்து தடை போடுறாங்க. அவங்கள தடை போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அது வந்து எங்கள் பாஸ்க்கு போய் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் பாஸ்க்கு போய் சொல்கிறோன்னு சொல்லி சொல்லும்போது, அப்போது இவர் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப தேஜஸாக இருக்காங்க, ரொம்ப திவ்யமாக இருக்காங்க, யாருன்னு சொல்லி இப்போ என்னமோ பேர் கிருஷ்ண பலராமன் சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாரு, சங்கை எடுத்து ஊதுறாரு, பாஞ்சஜன்ய சங்கை எடுத்து ஊதுறாரு. அந்த சங்கை எடுத்து ஊதின உடனே யமராஜருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ தே ஆர் நத்திங் பட் கிருஷ்ணன் பலராம் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே போய் யமதர்மராஜா ஓடி வராரு. இவர் அவங்கக்கிட்ட போல, அவரே ஓடி போய் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொல்லியிருந்தா ஒரு செய்தி அமைச்சிருந்தா நானே அங்கே வந்துட்டு இருப்பேன், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களை எங்கே வர வச்சுட்டேன் நானே, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி, அவரோட தப்பு எதுவும் இல்லை, இருந்தாலும் அந்த ஒரு பகவானுக்கு கொடுக்குற அந்த தகுந்த மரியாதையை கொடுக்கணும். இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே. இப்போ ஒரு பெரிய ஆள் வந்தால் அவங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம், சார் என்ன சார் நீங்களே வந்துட்டீங்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, நானே வந்துட்டு இருப்பேனே, நீங்கள் வந்து இங்கே வந்து எனக்காக நீங்கள் வரணுமா, எனக்கு சொல்லி அமைச்சிருந்தா நானே வந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி யமதர்மராஜா அவங்ககிட்ட கிருஷ்ண பலராம் கிட்ட பேசுகிறாரு. அப்படி பேசின உடனே, இந்த மாதிரி எங்கள் குருவோட பையன் உங்ககிட்ட இருக்காராமா, அதை வந்து நீங்கள் திருப்பி கொடுங்க, எனக்கு திருப்பி அவரை அனுப்பிச்சிடுங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி. இது வந்து நான் எனக்கு சொல்லியிருந்தா நான் ஒரு சேவையை ஏற்றிருப்பேன், உங்களுக்கு ஒரு சேவை பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது, நீங்களே வந்தீங்க சொல்லி
யம தர்மராஜு இருந்தாலும் நீங்கள் எங்கள் லோகத்துக்கு வந்திருக்கீங்க, எங்கள் லோகமெல்லாம் அப்போ பவித்திரமாயிடும். எங்கே பகவான பக்தர்கள் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடம் எல்லாமே தூய்மையாயிடும். எல்லாமே பவித்திரமாக இருக்கிறது கூட அப்பவித்திரமாக இருக்கிறது கூட பவித்திரமாயிடும். ஸோ உடனே அந்த பையனை குரு பையனை கூட்டி அழிச்சின்னு போய் அவங்களுக்கு தட்சணையாக கொடுத்து இவங்க வந்துடுறாங்க. ஸோ இப்படி கிருஷ்ணருக்கு இந்த பாஞ்சஜன்யம் சங்கு கிடைச்சது. இப்போ அர்ஜுனருக்கு யார் கொடுத்தாருன்னா இந்திரதேவர் கொடுக்குறாரு. தேவதத்தா அது பேர் என்ன? தேவதத்தா. ஸோ தேவதத்தான்னா ரொம்ப திவ்யமானதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த சங்கு வந்து என்ன பண்ணுதுன்னா தேவதத்தா எல்லா இடத்தையும் வந்து திவ்யமாக்கிடுது. அதான் இந்த இந்திரனே வந்து இவருக்கு கொடுக்குறாரு. ஒரு தடவை கிருஷ்ணரே வந்து அர்ஜுனர் அனுப்புறாரு, நீ இந்திரலோகத்துக்கு போய் எல்லா தேவர்கள்கிட்டையும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நீ அடிச்சின்னு வா, எல்லாமே வந்து நீ வாங்கிட்டு வா, அப்போது போருக்கோ எதுக்கோ உனக்கு வந்து அது பயன்படும் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புறாரு. அந்த டைமில் போகும்போது அர்ஜுனர் இந்த தேவதத்தான்ற சங்கை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே இவரை பற்றி சொல்கிறாங்க, பீமனை பற்றி சொல்கிறாங்க. பீமர்னா ருக்கோதரான்னு சொல்லி பேர் அவருக்கு. ருக்கோதரா அது வந்து 2 வார்த்தையாக நம்ம வந்து பிரிக்கணும். ருக்கோ உதரா. உதரான்னா வயிறு. ஸோ ருக்கோதரான்னா பெரிய வயிறுன்னு அர்த்தம். ஸோ இவரோட சங்கு வந்து எப்படி இருக்கும்னா அவரோட உருவம் எப்படி இருக்கோ அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எல்லாமே பெருசு தான் அவருக்கு. பீமன் வந்து சாப்பிட்றது பெருசு தான், அவர் பேசுறது பெருசு தான், அவர் கோவமும் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து சண்டை போட்டுருவார் எல்லாருக்கிட்டையும். அவங்ககிட்ட இது முன்கோவம் ஜாஸ்தி, யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தைன்றதே கிடையாது அவங்ககிட்ட. இன்னொன்று என்னன்னா எதுக்கு இவங்களை வந்து இஸ் வெரி குட் ஹெவி ஈட்டர். அவர் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். எது எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க திருப்தி இருக்காது. இப்போது நம்ம சாப்பிட்ற உணவு இந்த பிரசாதம் வந்து உள்ள எப்படி ஜீரணமாகுது யாருக்கா தெரியுமா? அங்கே வந்து ஒரு ஃபயர் இருக்குது, ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு வந்து நம்ம சாப்பிட்ட உணவு எல்லாமே ஜீரணமாயிடும். அது கூட பகவான் கிருஷ்ணர் தான், அவங்களோட பிரதிநிதி தான் அவர். அது நீங்கள் பகவத்கீதையில் படித்தா அதில் வரும். வைஷ்ணவாக்குன்னு சொல்லி ஒரு பேர் வருது. அந்த அக்னி தேவர், அந்த அக்னி தான் இந்த நம்ம சாப்பிட்ற இதெல்லாமே ஜீரணம் பண்ணும். ஆனால் பீமர் என்ன சாப்பிட்டாலும் உடனே ஜீரணமாயிடும். அவர் சாப்பிட்றது எவ்வளோ தெரியுமா? சும்மா நம்மளை மாதிரி ஒரு தட்டையில் போட்டுலாம் சாப்பிட்றதில்ல, அண்டாவே சாப்பிட்றது. அவர் சாப்பிட்றது அப்படி தான் சாப்பிடுவார். ஆனால் அவன் வண்டி ஒரு 3 வண்டி 4 வண்டி. குந்தி தேவி வந்து திரௌபதி திரௌபதி சுயம்பரம் முடித்த பிறகு திரௌபதியை அழைச்சின்னு வராங்க. யார்? அர்ஜுனர், இங்கே பாண்டவர்கள் எல்லாமே சேர்ந்து அழைச்சின்னு வராங்க. அந்த சுயம்பரத்தில் வந்து வெல்றாரு இவர். யார்? அர்ஜுனர் வெல்லிட்டு அது கொண்டு வந்து குந்தி தேவி கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாய்க்கு சொல்லாமல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. தாய்னா அவ்வளோ மரியாதை. அப்போ குந்தி தேவி தாய்னா அப்போ குந்தி தேவி ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. பகவான் கிருஷ்ணருக்கு ஏதோ சமைச்சிட்டு அதை நைவேத்தியமாக பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இப்படி திரும்பி பார்க்காமே குந்தி தேவி என்ன பண்ணுறாரு, அர்ஜுனர் பீமரை சொல்கிறாரு, இவர் தர்மர், இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பிக்ஷைக்காக போயிருந்தோம், அதில் வந்து ஒரு பரிசு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இந்த பரிசு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. குந்தி தேவி கிட்டே கேட்குறாரு. குந்தி தேவி பார்க்காமையே நீங்கள் 5 பேரையும் பிரிச்சுக்கோங்க, நீங்கள் 5 பேரையும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னு பார்க்குறதில்ல, எதுன்னு கேட்குறதில்ல, உடனே சொல்லிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு திரௌபதியை வந்து ஏன் 5 பேரை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் 5 பேரையும் அந்த இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, பகிர்ந்திக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு சீனை உருவாக்குது? ஏன் அந்த மாதிரி சீனை உருவாக்கியிருக்காங்க? திரௌபதிக்கே அந்த மாதிரி ஆச்சு. திரௌபதியோட இதை ப்ரீவியஸ் பர்த்தில் தன்னோட முன்பிறவியில் என்ன பண்ணாங்க, சிவபெருமாள் கிட்ட வரம் கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா, எனக்கு புருஷன் வேணும், எனக்கு புருஷன் வேணும், எனக்கு புருஷன் வேணும்னு சொல்லி 5 தடவை கேட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவர்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் சிவபெருமான் என்ன செஞ்சார், உனக்கு கண்டிப்பாக 5 பேர் புருஷனாக ஆகிடுவாங்க சொல்லி அவர் என்ன பண்ணார், ததாஸ்துன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்னாச்சு, இந்த பிறவியில் திரௌபதிக்கு 5 பேர் பாண்டவராக வந்துட்டாங்க. ஏன்னா சிவபெருமான கேட்குறாரு திரௌபதி, இது என்ன சாமி நீங்கள் பண்ண வேலை, நான் எனக்கு புருஷன் தான் வேணும்னு சொன்னேன், இது 5 பேரை எனக்கு புருஷனாக கொடுத்துட்டீங்களே, நீ தான் நம்ம 5 தடவை சொன்னேன், நான் அதனால் 5 பேரை புருஷனாக கொடுத்துட்டேன். அதனால் நம்ம வரம் கேட்கும்போது பிரார்த்தனை பண்ணும்போது பகவானுக்கிட்ட எந்த விதமான பௌதிகமான ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே திரௌபதியோட நிலை வேறு, அவங்களோட எக்ஸால்டட் பொசிஷன் வேறு. ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாமே
பகவானோட லீலையில் ஒரு பாத்திரமாக வந்திருக்கிறது. They have their own role to display in the pastimes of Supreme Personality of God. பகவானோட லீலையில் இவங்கெல்லாம் பாத்திரமா ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க பகவான். அந்த லீலையில் வந்து ஒரு ரோல் இவங்களுக்கு எல்லாருமே ஒரு ரோல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேட்டது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது கொடுத்துட்டோம் சொல்லி சிவபெருமான் சொன்னார். ஸோ அதனால் குந்தி தேவியும் சொல்லிட்டாரு, நீங்கள் 5 பேரும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு அம்மா சொன்ன மாதிரி அது பிரிச்சுட்டாங்க. ஆனால் திரௌபதியை கூப்பிட்டு புது மருமகள் இல்லையா, என்ன பண்ணுவாங்க? புது மருமகள் அந்த மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே மரமா இப்படி தான் சமைக்கணும், இந்த புருஷன் இப்படி இருப்பான், என் 2வது பையன் எங்கே இருப்பான், 3வது பையன் எப்படி இருப்பான், 4வது பையன் எப்படி சாப்பிடுவான், 5வது பையன் எப்படி சாப்பிடுவான், பெரிய பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், 2வது பையன் இது பிடிக்கும், எல்லாமே சொல்லுவான் இல்லை நம்ம ஒரு மருமகன் வந்தா. அந்த மாதிரி திரௌபதிக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அறிகுறிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. யார்? குந்தி தேவி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு விசேஷமான ஒரு அறிகுறிகள் கொடுக்குறாங்க பீமரை பற்றி. பரமா நீங்கள் எங்கே போனாலும் எங்கே சமையல் செஞ்சாலும் எவ்வளோ செஞ்சாலும் 2ஆ பிரிச்சுடு. ஒன்று நம்ம 6 பேருக்கு, இன்னொரு பாகம் பீமனுக்கு. எப்பவும் நீங்கள் பிரசாதம் செஞ்சால் ஒரு பாகம் பீமனுக்கு, மீதி பாகம் எல்லாமே நம்ம 6 பேருக்கு. யார் 6 பேர்? பாண்டவர்கள் வந்து பீமனை விட்டா 5, குந்தி தேவி, மறுபடியும் திரௌபதி, 6 பேர். ஸோ எங்கே நீங்கள் இது பிரசாதம் எப்போ கொடுத்தாலும் பீமனுக்கே ஒரு பாகத்தை கொடுத்துடணும். அந்த அளவுக்கு பீமன் சாப்பிட்றாரு. ஆனால் சும்மா சாப்பிட்றதில்ல அவர். அதே மாதிரி பெரிய பெரிய அரக்கரங்களெல்லாம் வதம் பண்ணுறாங்க அவர். பகாஸ்வரா, ஹிடம்பா, இவங்களெல்லாம் வதம் பண்ணியிருக்காங்க அவங்க. யாரே? பீமன். அவர் பண்ணுற டாஸ்க் எல்லாமே பெரிய ஹெர்குலின் டாஸ்க் தான் பண்ணுவாங்க. சாதாரண நம்ம மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, கௌரவர் துரியோதனன் என்ன பண்ணாரு, பாண்டவர்கள் எல்லாமே நீங்கள் வனவாசத்தில் இருக்கிறீங்க பாவம், உங்களுக்கு ஒரு லக்ஷாகிரஹான்னு சொல்லி ஒன்று இருக்குப்பா, மகாபாரதம் நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த லக்ஷாகிரஹா எப்படி இருக்குன்னா வேக்ஸ் மாதிரி, அது வேக்ஸில் கட்டிருக்கிறது. மைனான் வாங்கல, என்ன சொல்லுவீங்க? மைனான் தமிழில் இது இந்த கேண்டில் வரும் இல்லையா, மெழுகு. அந்த மெழுகை செஞ்ச ஒரு பெரிய ஒரு அரண்மனை கட்டிருக்காங்க. அந்த அரண்மனை அந்த அரண்மனை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் அப்படி விட்டாலே ஃபயரு எல்லாமே எரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி துரியோதனன் என்ன பண்ணாரு, பாண்டவர்கள் எல்லாரையும் அங்கே அனுப்புகிறாங்க. இது வந்து விதுரர் காதில் பட்டுறது. விதுரர் காதில் பட்டவுடனே விதுரர் வந்து சீக்ரெட்டாக வந்து ரகசியமாக வந்து யாருக்கு சொல்கிறாரு, யுதிஷ்டிரமான தர்மருக்கு சொல்கிறாரு. தர்மரே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கான், திட்டம் போட்டிருக்கான் உங்களை வந்து அழிக்கிறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லக்ஷாகிரஹா, அது பேர் லக்ஷாகிரகத்துக்கு போய் அந்த அரண்மனைக்கு போய் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த உள்ள ஒரு சுரங்க பாதி இருக்குது, டனல்னு சொல்லுவாங்க. அந்த டனலில் நீங்கள் ஓடி போயிடுங்க சீக்கிரமாக. நான் என்னோட சர்வெண்ட் அங்கே வைக்கிறேன், அந்த சர்வெண்ட் வந்து உங்களுக்கு வழி காமிப்பா, நீங்கள் அந்த டனலில் வந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் தப்பிச்சிருங்கன்னு சொல்லி விதுரர் என்ன பண்ணுறாரு, தர்மருக்கு சொல்லிடுறாரு. விதுரர் தர்மர் பேசும்போது குந்தி தேவிக்கு சரியாக அந்த லாங்குவேஜ் சரியாக புரியல. அதுக்கப்புறமா தர்மர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ விதுரர் அங்கங்கே இவங்க என்னென்ன திட்டம் போடுறாங்களோ அந்த திட்டத்தை பற்றி எல்லாமே இவங்களுக்கு சகாயம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா விதுரர் வந்து உயர்ந்தமான ஒரு பக்தர். டைம் ஆகிட்டு, ஓகே, உயர்ந்தமான பக்தர். அதனால் என்னாச்சு, என்ன பண்ணுறாரு, அந்த அந்த லக்ஷாகிரஹா என்னாச்சுன்னா இவங்க உள்ளே போய் அங்கே ஏதோ ஒரு சேவை செய்யும்போது சின்ன ஒரு ஸ்பார்க் அப்படி விட்றா, அப்படி அது மாதிரி போடுவாங்க. என்ன சொல்கிறாங்க, ஸ்பார்க், வாட் யூ சே ஃபார் ஸ்பார்க் இன் தமிழ்? நெருப்பு, சின்ன ஒரு நெருப்பு, அவ்வளோதான். பொறி. அந்த பொறி பட்டவுடனே அது உடனே பற்றிக்கிச்சு. இவங்க உள்ளே இருக்காங்க. அப்புறம் எல்லாமே ஓடுறாங்க. விதுரர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்கள் அங்கே இருக்கவே கூடாது, உடனே ஓடிடுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இவங்க ஓட ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, முடியல, அந்த சுரங்க பாதையில் ஓட முடியல. அப்போ பார்த்த உடனே பீமர் எல்லாருக்கும் முன்னாடியே இருக்காரு, பின்னாடி பார்த்தா இவங்க பின்னாடியே இருக்காங்க. அப்போ பீமர் என்ன பண்ணாரு, ஒரு சைடில் 3 பேர், இன்னும் சைடில் 3 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள மேலே தோல் மேலே தூக்கிட்டு ஓடி போகிறாரு. அந்த அளவுக்கு பீமர் வந்து ரொம்ப வலிமையானவர். இப்படியெல்லாம் பகவான் கிருஷ்ணர் வந்து தன்னோட பக்தர்களை வந்து, அதனால தான் எங்கள் பாண்டவருக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸு, எப்படியாவது நாங்கள் ஜெயிக்க போகிறோம் இந்த போரில். நீங்கள் பண்ட்ராப்பூரில் கூட பார்த்தா, இது பண்ட்ராப்பூர்லான்றேன், ஸ்ரீரங்கத்தில் ஒரு தூய்மையான ஒரு பக்தர் இருந்தார். இந்த ஒரு 2 சின்ன ஸ்மால் ஸ்டோரி சொல்லிட்டு முடிச்சிடலாம். இது உண்மையாக நடந்தது. இது ஸ்ரீரங்கத்தில் அவர் ஆழ்வார் கூட இல்லை. ஆழ்வார்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப உயர்ந்தமான பக்தர்கள். இந்த ஒரு பக்தர் என்ன செஞ்சார்,
அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஒரு பண்பாடு என்னென்னா, எப்பவும் வந்து பகவான் உற்சவ மூர்த்திகளை வந்து ஒரு பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க கோயிலில். இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், பின்னாடி 2 பேர். அது எடுத்துகிட்டு போய் இப்படி டான்ஸ் ஆடிட்டே போவாங்க. இது வந்து ரொம்ப, ஏன்னா பகவான் வந்து ராஜாதி ராஜா அவர் பேர். இன்னொரு பேர் இங்கே கூட நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பகவானுக்கு நிறைய பேர் இருக்குது. ஜனார்தனா, யசோத நந்தனான்னா யசோதாவோட புகழ்வன், நந்தநந்தனா நந்த மகாராஜோட புகழ்வன், மதுசூதனா மது என்ற அரக்கனை வந்து வதம் பண்ணதுனால அவருக்கு மதுசூதனா சொல்லி பேர். இந்த மாதிரி அப்புறம் பார்த்தசாரதி, எப்படி அந்த பேர் வந்தது? பார்த்தசாரதி அர்ஜுனருக்கு வந்து அவர் டிரைவராக வந்தார், தேரோட்டவராக வந்தார், அதனால அவருக்கு பார்த்தசாரதின்னு சொல்லி பேர். இந்த மாதிரி நிறைய பேர், 33 பேர் 34 பேர் வருது கிருஷ்ணருக்கு. அப்புறம் ரிஷிகேஷா, ரிஷிகேஷன்னா புலங்களை வந்து புலங்களுக்கு அதிபதி அவர், புலங்களுக்கு எஜமான அவர், அதனால தான் அவருக்கு ரிஷிகேஷான்னு சொல்லி பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள் கிருஷ்ணருக்கு இருக்குது. அவங்க லீலைக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணருக்கு அந்த பேரை வந்து அந்த பேரில் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆழ்வார் அந்த பகவானை வந்து பல்லக்கில் கொண்டு வரும்போது பயங்கரமான கூட்டம் நம்ம எல்லாமே பார்ப்போம் இல்லையா? நிறைய இடத்துல பார்ப்போம். திருப்பதியில் ஆகட்டும், இந்த பிரம்மோற்சவத்தில் ஆகட்டும், எப்போது பகவானை அழைச்சிட்டு வந்தால் மக்கள் வந்து ஒரே என்ன சொல்கிறது, ஒரு பரவசமாக பகவானை பார்க்கணும், பகவானோட உருவத்தை பார்க்கணும், பகவானை தரிசனம் பண்ணிக்கணும், அவங்களோட அருள், அவங்களோட கண் ருஷ்யம் என் மேலே படணும், அப்போ தான் எனக்கு கருணை கிடைக்கான்னு சொல்லி எல்லா பக்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில் இவருக்கு ரொம்ப வயசானவர், தூய்மையான பக்தர், எந்நேரமும் வெளியே நின்றுட்டு வந்து பாடிட்டே இருப்பார். ரங்கநாதரை பற்றி வந்து எப்போ குணகானம் பண்ணிட்டே புகழ்ந்துட்டே இருப்பாங்க, எப்போ அவர் வந்து க்ளோரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா இவர் வந்து கீழ்மட்டமான ஜாதிக்கு சம்பந்தமானவர், அதனால இவங்களை உள்ளேயே சேர்க்கறதில்ல. அந்த ஐயர், அந்த பிரதான அர்ச்சகர் ஒருத்தர் இருப்பார்ல, அவங்க சேர்க்கறதில்ல இவங்க. அதனால இவர் என்ன செஞ்சாரு, எப்படியும் வெளியே வராருல கிருஷ்ணர், அப்படியே அப்போது நம்ம பார்த்துடலாம் தர்ஷனம் சொல்லி ஒரு அந்த இயக்கத்திலேயே போய் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக, ரங்கநாதரை பார்க்கறதுக்காக போறாரு. போன உடனே அந்த பிரதான அர்ச்சகர் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு பல்லக்கு எடுத்துட்டு. ரொம்ப கூட்டமாக இருக்கு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பெரியவர் வந்து தடுத்து இது குறுக்கு வந்துட்டார். குறுக்கு வந்த உடனே கையில் ஒரு தேங்காய் இருந்துச்சு, அந்த தேங்காய் எடுத்து மண்டை மேலே ஒன்று அப்படி வீசுறாரு பாருங்க. அந்த மண்டையில் அப்படியே ரத்தம் அப்படியே வந்துடுது. அது வந்த உடனே அவர் அந்த பக்கம் விழுந்து அன்கான்ஷியஸாக விழுந்துட்டார். இவங்க பல்லக்கியை கொண்டு விட்டு போய் ஒரு என்ன சொல்கிறது ஊர்வலம் போயிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அந்த இதில் கர்ப்பகுடியில் வச்சுட்டாரு. கர்ப்பகுடியில் வச்சு திரை போட்டு நைவேத்தியம் பண்ணுறாரு. ஏன்னா வெளியே போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, வெளியே போனோடனே அவருக்கு ஏதாவது சாப்பாடு வேணும். நம்ம இப்போ வெளியே போயிட்டு வந்தப்போ என்ன பண்ணுவோம், உடனே வந்து நம்ம ரெடியாக இருக்கா, என்ன ரெடியாக இருக்குன்னு கேட்போம். அந்த மாதிரி உடனே பகவானுக்கு ஒரு நைவேத்தியம், ஒரு படைப்பு. அதை படித்த உடனே திரையை பார்க்குறாரு, மண்டையில் அப்படியே ரத்தம் கொட்டிக்கின்னு வருது ரங்கநாதருக்கு. இது உண்மையாக நடந்துக்கிறது. இத்தனைக்கும் அவர் பெரிய ஆழ்வாரம் எதுவும் கிடையாது, ஆண்டாள் ஆழ்வாரோ இல்லை பெரிய ஆழ்வாரோ எதுவும் கிடையாது. அப்படியே ரத்தம் வந்துட்டே இருக்கு. இவர் இந்த பூஜாரி பிரதான அர்ச்சகர் வந்து அதை எப்படியாவது அந்த ரத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு, முடியல. என்ன பண்ணாலும் முடியல. போட்டு இப்படி மண்டையை போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு, முடியல. பண்ண உடனே ரத்தம் வந்துட்டே இருக்கு, முடியல அவரால். அவர் அழுகுறாரு, பிரதான அர்ச்சகர் அழுகுறாரு. ரங்கநாதரே, நான் என்ன ஆயிடுச்சு, யார் உங்களை இந்த மாதிரி பண்ணது, உடனே எனக்கு ஒரு அறிகுறியை கொடுங்க, உடனே அவனை கூட்டு வந்து நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவனுக்கு அந்த மாதிரி சிக்ஷையை நான் இது பண்ணுறேன் அவன்ற சொல்லி இவர் அழுகுறாரு. ரங்கநாதர் ஒன்றும் பதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் நைட்டில் போய் வீட்டில் போய் தூங்குறாரு. அப்போது ரங்கநாதர் சொல்கிறாரு, எதுக்கு அப்போ இவர் தபஸில் உட்காந்துருக்காரு, தியானத்தில் உட்காந்துருக்காரு. தியானத்தில் ஆமாம், அந்த காலத்தில் தான் பிரதானாச்சகர்னா பகவான்கிட்ட பேசுவாங்க. தூய்மையான பக்தர் இருந்தால், பியூரிட்டி இருந்தால் பேசுவார். அந்த பக்தியை வந்து அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருந்தால் பகவான்கிட்டலாம் பேசுவாங்க. அப்போ தியானத்தில் உட்காந்துட்டு நான் எதுவுமே இன்றைக்கி தூங்கவே மாட்டேன், நான் எதுவும் உணவும் சாப்பிட மாட்டேன், நீங்கள் இது பதில் கொடுத்தா தான் நான் வெளியே போவேன்னு சொல்லி அங்கே உட்காந்துறாரு. அப்போ ரங்கநாதர் சொல்கிறாரு, என் பக்தனோட மண்டையை வந்து நீ தேங்காயில் வந்து அடிச்சிருக்கியே, அப்போது நீ என்ன பக்தி பண்ணாலும் என்ன பிரயோஜனம், நீ பக்தர்களே மதிக்காமல் இருக்கிற நீ என்ன எப்படி நீ பார்த்துக்குவ, அதனால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றிக்க மாட்டேன், இனிமேல் நான் பல்லக்கிலேயே நான் வரமாட்டேன், நீங்களே பண்ணிக்கோங்க சொல்லி அவர் கோவம் வந்துடுது ரங்கநாதருக்கு. சாமி என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய அபராதம் பண்ணிட்டேன், நான் இப்போ என்ன செய்யணும், அதுக்கு அந்த அபராதத்துக்கு நான் அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பகவான் சொல்கிறாரு, யாரோட மண்டையை அடிச்சோ என் பக்தரோட மண்டையை, அவரை வந்து பல்லக்கியில் உட்கார வச்சு ஊரெல்லாம் நீ ஊர்வலம் பண்ணிட்டு வா,
ஊர்வலம் பண்ணிட்டு இவர் பகவானோட தூய்மையான பக்தர்னு சொல்லி நீ எல்லாருக்குமே வந்து என்ன பண்ண, இந்த கருத்தை போய் சொல்லு, இந்த செய்தியை போய் கொடு, அப்போதான் நான் இனிமேல் வந்து பல்லக்கில் உட்காருவேன், இனிமேல் நான் உட்கார மாட்டேன்னு சொல்கிறார். உடனே நான் அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லி நேராக போய் அவர் காலை விழுந்துடுறாரு. அவர் காலில் விழுந்து அவர் வைத்தியரை கூப்பிட்டு வந்து அந்த இதுக்கெல்லாம் அந்த காயத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இது பண்ணி குணம் பண்ணிவிட்டு உடனே அவரை உட்கார வைக்கிறாரு. எப்படி உட்கார வைக்கிறாருன்னா 4 பேர் அவங்க எடுத்துகிட்டு போய் எப்படி பகவானை உட்கார வைக்கிறாரு ரங்கநாதரை உற்சவம் முடிஞ்சு அந்த மாதிரி உட்கார வச்சு அவங்கள புகழ்ந்து பாடிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த காட்சியை ரங்கநாதர் பார்க்குறாரு. ஆஹா, என் பக்தர் உட்காந்துருக்காரு பாரு பல்லக்கில், இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு ஆனந்தம், இதுக்கு மேலே எனக்கு ஆனந்தமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால் எங்கே அந்த பகவானோட குணகானம் பண்ணுறோமோ, தூய்மையான பக்தி பண்ணுறோமோ, அப்போ பகவானே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார், நம்மளுக்கு தகுந்த மெர்சியோ, தகுந்த கருணை, தகுந்த நம்ம அனுகிரகம் எல்லாமே அவரே காட்சி கொடுத்துருவார். ஸோ அதனால் எங்கே நம்ம வந்து பகவானோட நாமத்தை, அதனால தான் பகவானை சொல்கிறாரு, இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவாக வந்திருக்காரு. மகாபிரபுவாக வந்து என்னோட நாமத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து என்னோட நாமத்தை வந்து நீங்கள் யார் ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எப்போவுமே வந்து பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் எஸ் தஸ்மி தத்வத்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, என் பக்தர்களை மட்டும் நான் என்றைக்குமே வந்து கைவிட மாட்டேன், என்றைக்குமே நான் வந்து கைவிட மாட்டேன். அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம அந்த மாதிரி நிறைய சம்பவம் எங்களுக்கு ஆயிருக்கே, ஏன் பகவானை வந்து எங்களை காப்பாற்றலை சொல்லி நம்மளுக்கு கேள்வி வரலாம் இல்லையா? இன்னும் நம்மக்கிட்ட அந்த தூய்மையான பக்தி நம்மக்கிட்ட இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் பௌதிகமான இதில் வந்து ஈடுபடுறோம். ஒரு 75%, ஒரு 25% நம்ம சமயம் இருந்தால் நம்ம வந்து பகவானை பார்க்குறோம், இல்லைன்னா பண்ணுறதில்ல. தொடர்ந்து பக்தி தொண்டிலே அவங்களோட சேவையிலே நம்ம வந்து தொடர்ந்து இருந்தால் அப்போ என்ன ஆகும், உண்மையாக பகவான் வந்து நம்மளை வந்து பரீட்சை பண்ணுவார். இவர் உண்மையாக என்னை வந்து பக்தி பண்ணுறாரா இல்லை சும்மா நாடகம் ஆடுறாரா, இதெல்லாமே பகவானுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தூய்மையான பக்தி தொண்டு எப்படின்னா தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ணணும், தொடர்ந்து பக்தி சத்சங்கத்தில் இருக்கணும், பக்தரோட சாங்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். அப்போ தான் பகவானோட மகிமை நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எப்படி தெரியும் நம்மளுக்கு? இப்போ ஒரு ஆளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சும்மா வீட்டில் உட்காந்துட்டா அவரை பற்றி எனக்கு தானாக வந்து வராது. அதுக்கு முயற்சி செய்யணும், நம்ம சாதனை பண்ணணும். நம்ம சாதனை பண்ணால் தான் வரும். அந்த சாதனை மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளோ சதவீதம் பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு பகவான் என்ன பண்ணுவார், அந்த சதவீதி தான் நம்மளுக்கு வந்து கருணை கொடுப்பார். முழுசாக சம்பூர்ணமாக சரணாகதி ஆகிட்டு இருந்தால் முழுசாகவே நம்மளுக்கு அனுகிரகம் கொடுத்துருவார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்களாக இருக்குது. பகவானே தானாக வந்து பக்தர்களை வந்து காப்பாற்றிருக்கிறது, தானாக வந்து பகவான் அவரோட சேவையை இவர் ஏற்றிருக்கார். நீங்கள் பண்றாபுரம்லாம் பார்த்தா பாண்டுரங்கனோட லீலைகளை பார்த்தா நிறைய லீலைகள் இருக்குது பாண்டுரங்கனை. ஸோ அடுத்த வகுப்பில் வந்து அந்த பாண்டுரங்கனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு பாஸ்ட் டைம்ஸ் இருக்குது. அவர் பேர் சாக்குபாயன்னு சொல்லி அவர் பேர். அந்த சாக்குபாயோட ஒரு லீலை ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வகுப்பில் நான் சொல்கிறேன். இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஜபம் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது 6:30 மணிக்கு சனிக்கிழமை வீக்லி எவ்ரி வீக் இருக்குது. உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு போய் மாலை கொடுங்க மாதாஜி. யசோதா மாதாஜி எல்லோருக்கும் மாலையை கொடு. அது மாலையாஜி கௌரவ மாதாஜி ஜபமாலை கொண்டு வாங்க. எவ்ரி சாட்டர்டே இருக்கும் சார். ஓகே, ஒரு 10 நிமிஷம் வேணுகோபால் சாமி முன்னாடி வந்து பஜன் பண்ணுவான். பஜனை முடிச்சுட்டு இங்கே வந்துருக்கும் சார். பண்ணி ಏನು ಮಾತಾಜಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೋಗಿ. 8ನೇ ಅಧ್ಯಾಯ ಏನಂದರೆ ಭಗವಂತನ ಹೇಗೆ ನಾವು ಪಡಿಬೇಕು ಅವನಿಗೆ சொல்லி கொடுக்கணும். ಯಾರಾದರೂ ಭಗವಂತನ ಹೇಗೆ ನಾವು ಭಗವಂತನ ಲೋಕಕ್ಕೆ ಹೇಗೆ ಹೋಗೋದು ಅನ್ನೋದನ್ನು ಅಟ್ಟೈನಿಂಗ್ ಸುಪ್ರೀಂ ಪರ್ಸನಾಲಿಟಿ ಆಫ್ ಗಾಡ್ ಅಂತ ಅದು ಲೆಸನ್ ಹೆಸರು. ಅದು ಓದ್ಬೋದು. ಆಮೇಲೆ ಕರ್ಮಯೋಗ ಓದ್ಬೋದು. 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದ್ಬೋದು. 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದ್ಬೋದು. நான் அப்படியே சொல்லி கொடுத்துறேன், உட்காருங்க. இது பேர் விஷ்ணுமணி இருக்கு பாருங்க, பெருசு விஷ்ணுமணி. இந்த 2 விரலில், இந்த விரல் தம் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் அதில் இப்படி 2 வச்சுக்கணும். வச்சுட்டு நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், பஞ்சதத்துவ மந்திரம். அது பேர் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. அப்புறம் வந்து அடுத்த மணி, இந்த ஒரு மணிக்கும் நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறோம், ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். ஒரு மணிக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம முன்னாடி போகணும்.
இந்த இப்போ சொன்ன பஞ்சதத்த மந்திரம் எதுக்காக சொல்கிறதுன்னா, நம்ம ஜபம் பண்ணும்போது நம்மளோட கவனக்குறைவு நிறையா இருக்கும். நம்ம வேறு யாரை பற்றியோ கவனமாக இருக்கும், வேறு ஏதோ நம்ம அபராதம் பண்ணுவோம். ஸோ அந்த அபராதத்தெல்லாம் நீக்கப்படுறதுக்காக தான் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் இந்த ஒரு மணிக்கும் அந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா முன்னாடி போகாதீங்க. இந்த ஒரு மணி பிடிங்க, முதலாவது மணி பிடிச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மணிக்கு போகும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த கார்டு ஹரிநாம், அந்த ஹரிநாம் கார்டு ஒன்று அந்த கார்டு இருக்கு, அந்த மாதாஜி கிட்டப்போ அந்த ஆண்டிகை கூப்பிட்டு மாதாஜி ஹரிநாம் கார்டு கொடுத்தோம். ஹரிநாம் கார்டு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம சான் பண்ணும்போது, நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன ஜபம் பண்ணுறோமோ அதை நம்ம காதால் கேட்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,